அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் புத்தகத்தில் இயல் 2இல் உரைநடை உலகத்தில் பேசும் ஓவியங்கள் என்று ஒரு பாடம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் உள்ள புத்தகத்தின் பின்னுள்ள மதிப்பீட்டை இன்று நாம் குறிக்கப் போகிறோம். முதலாவதாக சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களில் ஒன்று. குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களில் ஒன்று மண் துகள். அடுத்ததாக 2வது கேள்வி, நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம். கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கோடு கூட்டல் ஓவியம் ஆ. செப்பேடு எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செப்பு கூட்டல் ஏடு இ. எழுத்து கூட்டல் ஆணி என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது எழுத்தாணி ஆ. அடுத்ததாக கோடிட்ட இடங்களை நிரப்புக. கருத்துப்பட ஓவியங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டேஷ் மீது பொறித்து பாதுகாத்தனர் செப்பேட்டு ஓவியம். 1 மார்க்ஸ் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ குருவினா, ஓவியங்களின் வகைகள் யாவை? பக்கம் எண் 24, 25, 26, 27. பக்கம் 24ல் பாருங்கள், குகை ஓவியம். பக்கம் 25 சுவர் ஓவியம், துணி ஓவியம், ஓலைச்சுவடி ஓவியம், செப்பேட்டு ஓவியம். பக்கம் 26 தந்த ஓவியம், கண்ணாடி ஓவியம், தாள் ஓவியம், கருத்துப்பட ஓவியம், நவீன ஓவியம். முதல்ல ஓவியங்களின் வகைகள் 10 வகைப்படும். அவைன்னு போட்டு நான் கூறிய இந்த 10 எழுதி கொள்ள வேண்டும். 2வது கேள்வி, குகை ஓவியங்களிலிருந்து நாம் அறியும் செய்திகள் யாவை? பக்கம் எண் 24. 24ல் குகை ஓவியம் என்ற தலைப்பில் 2ஆம் வரி, பழங்கால மனிதர்கள் குகைகளில்தான் வாழ்ந்து வந்தனர். அங்குதான் அவர்கள் முதலில் ஓவியங்களை வரையத் தொடங்கினார்கள். செய்திகளை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக குகை அதில் எங்களைன்னு இருக்குது, அதை மாற்றி குகை ஓவியம் என்று மாற்றிக்கோங்க. குகை ஓவியம் வரைந்தனர். வேட்டைக்கு செல்தல், நடனமாடுதல், போர் செய்தல் போன்ற காட்சிகளும் வரையப்பட்டன. இது 2வது குருவினாவினுடைய விடை. அடுத்ததாக 3வது குருவினா கேள்வி, தாள் ஓவியங்களை எவற்றை கொண்டு வரைவர்? பக்கம் எண் 26. தாள் ஓவியம் என்ற தலைப்பில் 3வது வரியில் கரிக்கோல், நீர்வண்ணம், எண்ணெய் வண்ணம் ஆகியவற்றை பயன்படுத்தி எங்களைன்னு இருக்குது, எங்களைன்றதை வெட்டிக்கிட்டு தாள் ஓவியம் வரைகின்றனர். இது நாம் குருவினாவுடைய 3ஆம் கேள்வியினுடைய விடை. 4வது கேள்வி, சுவர் ஓவியங்கள் காணப்படும் இடங்களை கூறுக. பக்கம் எண் 25. சுவர் ஓவியம் என்ற தலைப்பில் 3வது வரை அரண்மனைகள், மண்டபங்கள், கோவில்கள் போன்றவற்றின் சுவர்களிலும் மேற்கூரைகளிலும் எங்களைன்னு இருக்கிறத அடிக்கோடிட்டு சுவர் ஓவியங்களை காண முடியும். அடுத்ததாக சித்தன வாசலிலும் தஞ்சை பெரிய கோவிலிலும் சுவர் ஓவியங்களான பார்த்திங்கன்னா சுவர் ஓவியங்களான எங்களை ஏராளமாக காண முடியும் என்று இருக்கிறது. அதை
சுவர் ஓவியங்களை எங்களை அடிக்கோடிட்டனும் ஏராளமாக காண முடியும். அங்கு கருவறை சுற்றி வரிசை வரையிலும் மண்டபங்களின் சுவர்களிலும் நாங்கள் அதை அடிக்கோடிட்டு சுவர் ஓவியம் அழகாக காட்சி அளிக்கிறோம்னு இருக்குது. அது கிறதுன்னு மாற்றிக்கங்க. காட்சி அளிக்கிறது. 4வது கேள்வி முடிந்தது. அடுத்ததாக 5வது கேள்வி. செப்பேட்டு ஓவியங்களில் காணப்படும் காட்சிகள் யாவை? பக்கம் எண் 25. அதில் கீழே பாருங்கள், செப்பேட்டு ஓவியம் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் 3வது வரி, பொதுவாக நீர்நிலைகள், செடி கொடிகள், பறவைகள், விலங்குகள் குறியீடுகள் போன்றவையாகவே எங்களை காணலாம். அதில் பாருங்கள், போன்றவையாக எங்களின் அதை அடிக்கோடிட்டு செப்பேட்டு ஓவியங்களை காணலாம். இதோட இந்த 5வது குருவினாவும் முடிவடைந்தது. அடுத்ததாக சிறுவினா. கேலி சித்திரம் என்றால் என்ன? பக்கம் எண் 26. அதில் கருத்துப்பட ஓவியம் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் முதலிலிருந்து குறித்து கொள்ள வேண்டும். அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கும் நாங்களும் இருக்கிறத அடிக்கோடிட்டுருங்க. அது நமக்கு வேண்டாம். விளக்குவதற்கு பயன்படுகிறோம். அதை நமக்கு கிரோம் வேண்டாம், பயன்படுகிறது அப்படின்னு மாட்டிக்கோங்க. நெக்ஸ்ட், அடுத்ததாக இந்தியா இதழில் பாரதியார் தான் எங்களை முதலில் தமிழில் அறிமுகப்படுத்தினார். அதில் பாரதியார் எங்களைன்னு இருக்கிறத அடிக்கோடிட்டு கருத்துப்பட ஓவியத்தை அப்படின்னு மாற்றிக்கங்க. கருத்துப்பட ஓவியத்தை முதலில் இப்போது தமிழில் அறிமுகப்படுத்தினார். இப்போது பெரும்பாலான இதழ்களில் நீங்கள் எங்களை அப்படி என்று இருப்பதை அடிக்கோடிட்டு கருத்துப்பட ஓவியத்தை பார்க்க முடியும் என்று மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக எங்களுடைய என்று இருக்கிறது, எங்களை என்று இருக்கிறது, அது நமக்கு தேவையில்லை. அதை கருத்துப்பட ஓவியத்தின் என்று அடிக்கோடிட்டு மாற்றிக்கொள்ளுங்கள். கருத்துப்பட ஓவியத்தின் மற்றொரு வடிவே கேலி சித்திரம் ஆகும். இத்துடன் இந்த 1வது சிறுவினா கேள்வி முடிவடைந்தது. அடுத்ததாக கேள்வி 2. ஓலைச்சுவடி ஓவியங்கள் குறித்து நீங்கள் அறிந்து கொண்டவற்றை எழுதுக. பக்கம் எண் 25. ஓலைச்சுவடி ஓவியம் என்ற தலைப்பில் முதலில் ஓலைச்சுவடிகள் மீது எழுத்தாணிகளை கொண்டு கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சி ஓவியமாகவும் வண்ணப்பூச்சி ஓவியமாகவும் ஓலைச்சுவடி ஓவியம் வரைவார்கள். அப்படி என்று மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக நாங்கள் என்று இருப்பதை ஓலைச்சுவடி ஓவியம் என்று மாற்றிக்கொள்ளுங்கள். ஓலைச்சுவடி ஓவியம் பெரும்பாலும் இதிகாசம் மற்றும் புராண காட்சிகளாகவே இருக்கிறோம் என்றதை இருக்கிறது என்று மாற்றிக்கொண்டோம். அடுத்ததாக தற்காலத்தில் எங்களை காண்பது அரிதாகிவிட்டது. அதில் எங்களை என்பதை இதிலும் எங்களை என்பதை அடிக்கோடிட்டு ஓலைச்சுவடி ஓவியத்தை காண்பது அரிதாகிவிட்டது என்று மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால் நூலகத்திற்கு சென்றால் எங்களை காணலாம். அதில் எங்களை என்பதை அடிக்கோடிட வேண்டும். எங்களை என்பதை அடிக்கோடிட்டு ஓலைச்சுவடி ஓவியத்தை காணலாம் என்று எழுதிக்கொள்ள வேண்டும், குறித்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மதிப்பீடிற்கு வாருங்கள். அடுத்து
சிந்தனை வினா தரப்பட்டுள்ளது. தந்த ஓவியங்கள் கேரளாவில் அதிகம் காணப்படுவது ஏன்? இதற்கு விடை என்பதை நாம் சிந்தித்து எழுத வேண்டியது. நான் அதற்கு ஒரு குறியை தருகிறேன். கேரளாவில் அதிகம் தந்த ஓவியம் காணப்படுவதற்கு காரணம் அங்கு யானைகள் அதிகம் உள்ளது. அந்த யானைகள் வயதாகி முதிர்ந்தவுடன் அதனுடைய தந்தத்தை எடுத்து அவர்கள் வண்ணம் தீட்டி அதை ஒரு கலையாக மாற்றியுள்ளனர். அதனால்தான் கேரளாவில் அதிகம் இந்த தந்த ஓவியம் காணப்படுகிறது. இது நான் ஒரு முக்கியமான ஒரு குறியை கூறியுள்ளேன். இதேபோல் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் எழுதலாம். இந்த மதிப்பீட்டு பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தது என்றால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கள். நாம் மீண்டும் இன்னொரு மதிப்பீட்டு பகுதியில் சந்திப்போம். நன்றி.